Very happy evening, friends. Last class, we were discussing answers for the model question paper that I had prepared. Today, today's class is also going to be continuation of it. இன்னையோட கிளாஸ்லயும் தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்விகள் மட்டும் இல்லாம போன வருடங்கள்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அதையும் நம்ம பார்க்க போறோம். அதற்கான பதில்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? So last class we had seen plural form of nouns, expression, then antonyms. So these compound words, all these questions we had answered, choosing the correct vowel. இது போன்ற கேள்விகளுக்கான பதில்களை நாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல முதல் கேள்வியை நம்ம பார்க்க போறது we are going to rewrite the sentences using apostrophe. Apostrophe. How will it be? எப்படி இருக்கும் அப்போஸ்ட்ரோப்ங்கிறது? கமாவை எப்படி நம்ம கீழ் பக்கத்துல எழுதுறோமோ அதே மாதிரி எழுத்துக்கு மேல் புறத்துல இந்த அப்போஸ்ட்ரோஃபை நம்ம பயன்படுத்துவோம். பன்மை வார்த்தைகள் ஒருத்தரோடது பொசசிவ் இருக்கு அப்படிங்கிற பொழுது இந்த அப்போஸ்ட்ரோஃபை பயன்படுத்துவோம். I am in grade 7. இந்த கான்ட்ராக்டட் வேர்ட்ஸ் சுருக்கப்பட்ட வார்த்தைகள்ல நம்ம இந்த அப்போஸ்ட்ரோஃபை பயன்படுத்துறோம். I am in grade 7. நான் 7ஆம் வகுப்பில் படித்து கொண்டு இருக்கிறேன். I am. இதை எப்படி எழுதலாம்? I am. இதானே நம்ம யூஸ்வலா எழுதுவோம். I am in grade 7. So instead of writing this I-A-M, I want to short down this word. இதை நான் சுருக்கி எழுதணும்னா என்ன பண்ணலாம்? ஐ எழுதினதுக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோஃப் உபயோகிக்கலாம். அப்போஸ்ட்ரோஃபி இல்லாட்டி அப்போஸ்ட்ரோஃப் அப்படின்னு சொல்லுவோம். I am in. அந்த ஏ எழுத்தை நீக்கப்படுறது, ஏ எழுத்தானது நீக்கப்படுறது. அதுக்கு பதிலாக அப்போஸ்ட்ரோஃப் உபயோகிக்கப்பட்டு எம்ங்கிற எழுத்தை நம்ம பக்கத்துல எழுதுறோம். I am in grade 7. நான் 7ஆம் வகுப்பில் இருக்கிறேன். The dogs are cute and naughty. இந்த நாய்கள் அழகாகவும் குறும்புத்தனமாகவும் இருக்கின்றன. The dogs are cute and naughty. Can someone say how we write, where we use apostrophe over here? எங்க பயன்படுத்துவோம் the dogsங்கிற வார்த்தைக்கு? The dogs. We are referring to many dogs. So after this letter, we use this. The dogs are cute and naughty. அழகாகவும் குறும்புத்தனத்துடன் இருக்கிறது. I'll be there early to school. நான் பள்ளிக்கூடத்திற்கு சீக்கிரமாகவே வந்து விடுவேன். I'll be there. I will be there. அதாவது இந்த வார்த்தை தான் I will be there. இந்த வார்த்தை தான் சுருக்கப்பட்டு எழுதப்பட போறது. எப்படி எழுதுனா அத? I willங்கிற வார்த்தைய ஒரே வார்த்தையை எழுதுனா I எழுதி அப்போஸ்ட்ரோஃப் டபுள் எல் WILLங்கிற வார்த்தை அப்போஸ்ட்ரோஃப் போட்டதுனால டபிள்யூவும் ஐயும் நீக்கப்பட்டு LL என்கிற எழுத்துக்கள் மட்டும் சேர்க்கப்படுது. I will பதிலா I'll be there early to school. I'll be there early to school. நான் பள்ளிக்கூடத்திற்கு சீக்கிரமாகவே வந்து விடுவேன். I'll be there early to school. After the sentence gets over, full stop. Don't give me excuse. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மழுப்பாத.
டோன்ட் கிவ் மீ எக்ஸ்கியூஸ். டோன்ட், டு நாட் கிவ் மீ எக்ஸ்கியூஸ்ங்கிற வார்த்தை தான் ஒரே வார்த்தையா கான்ட்ராக்டடா டோன்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த டோன்ட்ங்கிற வார்த்தையில DON அப்போஸ்ட்ரோஃப் T, டோன்ட் கிவ் மீ எக்ஸ்கியூஸ். காரணத்தை எனக்கு சொல்லாத, சொல்லி மழுப்பாத, செய்யலைங்கிறதுக்கு. அதுதான் இந்த வாக்கியமானது அர்த்தத்தை தெரிவிக்கிறது. இட்ஸ் ஹாட் அவுட் சைட். இட் இஸ் ஹாட் அவுட் சைட். வெளியில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. அதுதான் இந்த வாக்கியத்துக்கான அர்த்தம். இந்த இட்ஸ்ங்கிற வார்த்தையில எங்க அப்போஸ்ட்ரோஃப் பயன்படுத்துவோம்? இட் இஸ்ங்கிறது தான் இந்த வார்த்தையினுடைய விரிவாக்கம். அதை நம்ம சுருக்கி எப்படி எழுதுறோம்? இட்ஸ், IT அப்போஸ்ட்ரோஃப் S, இட்ஸ் ஹாட் அவுட் சைட். இப்ப வெயில் நாள்லயா, வெளியில வெயிலா தானே, ரொம்ப வெப்பம் அதிகமாக தானே இருக்கு. இட்ஸ் ஹாட் அவுட் சைட். We keep saying these sentences. It's hot outside. He is a happy boy. அவன் ஒரு சந்தோஷமான பையன். He is a happy boy. He isங்கிற வார்த்தை, அதாவது he isங்கிற வார்த்தை சுருக்கப்பட்டு HE அப்போஸ்ட்ரோஃப் S. அவன் ஒரு சந்தோஷமான பையன். He is a happy boy. I haven't read this book before. நான் இந்த புத்தகத்தை இதற்கு முன்பாக படித்தது கிடையாது. I haven't, I have notங்கிற வார்த்தை தான் I haven't அப்படின்னு சொல்லப்படுறது. It is contracted form of the word I have not. Have not சுருக்கப்பட்ட வார்த்தை தான் haven't. அந்த haven'tங்கிற வார்த்தையை எழுதுறத நம்ம அப்போஸ்ட்ரோஃபா பயன்படுத்தணும். எப்படி எழுதணும்? IHAVEN அப்போஸ்ட்ரோஃப் T. I haven't, நான் படித்தது கிடையாது. I haven't read this book before. இதற்கு முன்பாக இந்த புத்தகத்தை நான் படித்தது கிடையாது. Sheila, 8th question I'm reading. Sheila can't travel by bus. ஷீலாவால் பஸ்ஸில் பயணிக்க முடியாது. Sheila can't travel by bus. Can't, cannot, முடியாது. cannot சுருக்கப்பட்ட வார்த்தை தான் can't. அந்த இடத்துல நம்ம எங்க பயன்படுத்துறோம்? can அப்போஸ்ட்ரோஃப் T. இதுதான். ஓகே, இந்த haven'tல எப்படி எழுதிருக்கு? haven't அப்போஸ்ட்ரோஃப் T, haven't. have not சுருக்கப்பட்ட வார்த்தை. he is, he is, he is a happy boy. He is a happy boy. நீங்களும் என்னுடன் உச்சரிக்கலாம் அந்த வார்த்தையை. It's hot outside. வெளியில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. It is hot outside. It's hot outside. It's நான் சொல்லும் பொழுது அப்போஸ்ட்ரோஃபா பயன்படுத்தணும். Don't give me excuse. Do not give me excuse தான் நம்ம don't give me excuseன்னு சொல்றோம். I'll be there early to school. நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாகவே வந்து விடுவேன். I will be there early to school தான் I'll be there early to school. The dogs are cute and naughty. நாய்கள் அழகாகவும் குடும்பத்தனத்துடனும் இருக்கிறது. It is the dog's collar. அது அந்த நாயினுடைய காலர் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் இந்த டாக் பக்கத்துல உடனே நம்ம அப்போஸ்ட்ரோஃபா பயன்படுத்துவோம். நாய்கள் சொல்லும் பொழுது அந்த எஸ்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம அப்போஸ்ட்ரோஃபிய உபயோகிக்கணும். சரியா? அதனுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் டாக்ஸ் மிஸ்டேக். அது அந்த நாயினுடைய தவறு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங்
At that point of time, what would have you done? What you would have done is, soon after the word dog, you would have written this apostrophe. Then, yes. Am I clear to everyone? நான் சொல்றது புரியுதா? ஏன் இந்த இடங்கள்ல நம்ம அப்போஸ்ட்ரோபி பயன்படுத்துறோம்? அந்த அப்போஸ்ட்ரோபி பயன்படுத்துறதுனால அந்த வாக்கியத்துல வார்த்தையானது எப்படி உச்சரிக்கப்படுறதுன்றது புரியுதா எல்லாருக்கும்? She wasn't hungry. அவளுக்கு ஒன்னும் பசியில இல்ல. She wasn't hungry. She wasn't. She wasn't என்ன அர்த்தம்? She was not. அவ ஒன்னும் பசியில இல்ல. Was not. இரண்டு வார்த்தைகளாக இருக்கும். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு பதிலாக ஒரே வார்த்தையாக நாம் எழுதும் பொழுது என்ன ஆகிறது? Was N apostrophe T. Wasn't. Was not hungry. அதே வார்த்தையை நம்ம எப்படி எழுதுறோம்? Wasn't hungry. அவள் ஒன்னும் பசியில் இல்லை. அவளுக்கு ஒன்னும் பசி எடுக்கல. We mustn't tell lies. We mustn't tell lies. நம்ம பொய் சொல்லக்கூடாது. So students, are you able to understand where we are using apostrophe? And after using the apostrophe, how the word is getting pronounced? apostrophe உபயோகிச்சதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம், எங்க உபயோகிக்கிறோம்ங்கிறது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Is it clear to everyone? Next set of question is pertaining to degrees of comparison. Degrees of comparisonங்கிறது எதை பொறுத்து இருக்கு? அட்ஜெக்டிவ பொறுத்து இருக்கு. அட்ஜெக்டிவ்னா என்ன? A word that describes the noun. ஒரு பெயர் சொல்லை பத்தி விவரிச்சு சொல்றது, விவரமாக தெரிவிக்கிறது. The word that describes the noun, we call it as adjective. So in adjective, there are 3 degrees: positive, comparative, superlative. So in positive degree, you talk only about one particular noun. ஒரு நபரை பத்தியோ, ஒரு பொருளை பத்தியோ, ஒரு விலங்கை பத்தியோ, ஒரு இடத்தை பத்தியோ நம்ம விவரிப்போம். அது எப்படிப்பட்ட இடம், அது எப்படிப்பட்ட கட்டிடம், அது எப்படிப்பட்ட ஒரு விலங்கு, எப்படிப்பட்ட நபர், அப்படி சொல்லப்படும். இதுவே கம்பேரேட்டிவ்ல என்ன ஆகும்? இரண்டு பொருட்கள், இரண்டு பெயர் சொல்கள், two nouns are compared. Exactly two, not more than two. Exactly two nouns are compared. அப்ப என்ன ஆகுது? thanங்கிற கன்ஜங்ஷன் உபயோகிக்கப்படுறது, அல்லது மோருங்கிற வார்த்தையை ப்ரீஃபிக்ஸா
உபயோகிக்கிறோம். ER என்ற எழுத்துக்கள் பயன்படுத்தப்படலாம். It depends upon the adjective that is given. In superlative degree, EST, tallest. For example, tallங்கிற வார்த்தை இருக்குன்னா tall, taller, tallest. tallerங்கிற வார்த்தை கம்பேரிட்டிவ்லயும், tallestங்கிற வார்த்தை சூப்பர்லேட்டிவ்லயும் நம்ம பயன்படுத்துவோம். ESTங்கிற எழுத்துக்கள் உபயோகிக்கப்படுறது அந்த அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம். tall, taller, tallest. And when I'm talking about one particular person, Shiva is a tall boy. Shiva ஒரு உயரமான பையன். Raja is taller than Shiva. ராஜா சிவாவை விட உயரமாக இருக்கிறான். When you write a proper noun, it should always be in a capital letter. Raja is taller Shiva அப்படின்னு எழுதலாமா? சிவாவை விட உயரமாக இருக்கான். அதனால தான்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். சோ இங்க நம்ம கவனிக்க வேண்டியது தான்ங்கிற இந்த கன்ஜங்ஷனை உபயோகிக்கிறோம். கம்பேரேட்டிவ்ல அட்ஜெக்டிவ் பின் தொடர்ந்து ER என்கின்ற எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது. In certain adjectives, we add more. Interesting. இப்ப சிலபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. இப்ப டால்ங்கிற வார்த்தையில வந்து எழுத்துக்கள் வந்து குறைவாவே இருக்கு இல்லையா? அதனால இந்த வார்த்தைக்கு பிறகு ER என்கின்ற எழுத்துக்களை நம்ம சேர்த்துக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம்னு வச்சுக்கோமே, இந்த இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஆச்சரியமூட்டும் கூடிய விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்ட்ரெஸ்டிங், நாட் சர்ப்ரைசிங், இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பிடிச்சிருக்கு ஒரு விஷயம், நமக்கு ஆர்வத்தை மூட்டுறது அப்படின்னு சொல்லும்போது we tell it as interesting. அந்த இன்ட்ரெஸ்டிங்கிற வார்த்தையில நிறைய சிலபிள்ஸ் இல்லையா? இன்டரெஸ்டிங். So it is divided into 4 syllables. That is why we add more before this word interesting. This book is more interesting than the other. இந்த புத்தகம் அந்த புத்தகத்தை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், more interesting அப்படின்னு சொல்லுவோம். So here what I wanted to tell is we need to add ER letters soon after the adjective. Again we are adding this word than in order to show one is better than the other. உன்னை விட இன்னொன்று சிறப்பாக இருக்கிறது, உன்னை விட இன்னொன்று பெரிதாக இருக்கிறது, உயரமாக இருக்கிறது. Raja is taller than Shiva. One moment. Mahesh is the tallest boy. இருக்கிறதுலே உயரமான பையன் மகேஷ் தான். இப்ப என்ன அது, டால்ங்கிறது அட்ஜெக்டிவா, எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லும் பொழுது உயரமான பையன், டால்ங்கிற வார்த்தையை உபயோகிச்சோம். மகேஷ் தான் இருக்கிறதுலயே உயரமான பையன். கிளாஸ்ங்கிற வார்த்தையே இங்க உபயோகிக்கணுங்கிறது கிடையாது, அவன் தான் இருக்கிறதுலயே உயரமான பையன். This itself is telling us he is the tallest boy in the entire lot.
ஸோ இங்க தங்கிற ஆர்டிக்கலை பயன்படுத்துறோம். அதாவது இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி தங்கிற ஆர்டிக்கலை உபயோகிக்கிறோம். இஎஸ்டிங்கிற எழுத்துக்கள் இந்த அட்ஜெக்டிவ் எழுதிய பிறகு உபயோகிக்கப்படுகிறது. ஓகே, மகேஷ் இஸ் தி டாலஸ்ட் பாய். When syllables are more, we are adding more, most for comparative and superlative. More interesting, most interesting. The most interesting book I have ever read. Okay, we'll see the questions now. This book is more interesting than the other. இரண்டு புத்தகங்களை பத்தி இங்க பேசப்படுகிறது. அதர் இன்னொரு புத்தகத்தை விட இந்த புத்தகம் மிக சிறப்பாக இருக்கிறது. இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் தி அதர். எங்க அம்மா தான் உலகத்திலேயே ரொம்ப அழகான பெண். இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன். ஏன் மேம் மோர் பியூட்டிஃபுல் விமன் ஏன் சொல்லக்கூடாது? தங்கிற ஆர்டிக்கல் எப்ப பயன்படுத்துவோம்? சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பாரிசன்ல தான் பயன்படுத்துவோம். கரெக்டா? இங்க தங்கிற வார்த்தை பயன்படுத்தினாலே சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பாரிசன்ல தான் வார்த்தையை உபயோகிக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இங்க என்னன்னு எழுதணும்? மோஸ்ட் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்லெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். தெர் இஸ் நோ வேர்ட் as such. Most beautiful. My mom is the most beautiful woman in the world. She is dash than her sister. அவள் அவள் சகோதரியை விட சாமர்த்தியசாலி. She is smarter than her sister. என்ன சொல்றோம்? smarter. 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 What do you call it as? smarter than her sister. So இரண்டு பெயர்கள் மட்டும் ஒப்பிடப்படுகிறது. அவளும் அவளுடைய சகோதரியை பத்தி மட்டும் பேசப்படுகிறது. இங்க பார்த்தோம்னா ஹோல் லாட் உலகத்திலேயே comparing all the women. Jane or the dash dress. தங்கிற ஆர்டிக்கல் உபயோகிக்கப்பட்டிருக்கு. தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ரெஸ். அகெயின் சேம் வேர்ட் மோஸ்ட் இஸ் பீயிங் யூஸ்ட். மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ரெஸ். இருக்கதே ரொம்ப அழகான ட்ரெஸ் ஜேன் அணிஞ்சா. டாம் இஸ் அ டேஷ் பாய். டாம் ஒரு உயரமான பையன். இங்க டாம பத்தி மட்டும் சொல்லப்பட்டிருக்கா, இல்லாட்டி இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கா? Are we talking only about one boy, two boys or more than two boys? இரண்டுக்கு மேற்பட்டதுன்னா சூப்பர்லேட்டிவ். எக்ஸாக்டா ரெண்டு பேர்கள் பத்தி பேசப்படுறதுன்னா அது கம்பேரேட்டிவ். ஒரே ஒரு நபரை பத்தி பேசப்படுறதுன்னா அது பாசிட்டிவ். இங்க ஒரு பையனை பத்தி பேசப்படுறதா, நிறைய பசங்களை பத்தி பேசப்படுறதா? கமான். Is the answer that I need to write over here? You need to write as Tom is a. அங்கிற வார்த்தை சிங்குலார் நவுனுக்கு தானே உபயோகிப்போம். ஒரு பேர், ஒரு நபர், ஒரு பெயர் சொல்லுக்கு தான் நம்ம அங்கிற ஆர்டிக்கலை உபயோகிப்போம். a tall boy. சோ இரண்டு விஷயங்களை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒரு நபரை பத்தி பேசப்படுறதுன்னு. ஒண்ணு டாம்ங்கிற பெயர் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு, அங்கிற ஆர்டிக்கல் உபயோகிக்கப்பட்டிருக்கு. இந்த அங்கிற வார்த்தை சிங்குலார் நவுனுக்கு தான் நம்ம உபயோகிப்போம். மேங்கோ இஸ் டேஷ் than ஆரஞ்சு. மாம்பழம் ஆரஞ்சை விட சுவை அதிகமாக இருக்கிறது. மேங்கோ இஸ் டேஸ்டியர். சுவை அதிகமாக இருக்கக்கூடிய பழம். மாம்பழத்தில் சுவை ஆரஞ்சை விட அதிகமாக இருக்கிறது. மேங்கோ இஸ் டேஸ்டியர். சுவைப்பதற்கு ஆரஞ்சை விட நன்றாக இருக்கிறது. மவுண்ட் எவரெஸ்ட் is the dashed mountain peak in the world.
ஹை, ஹையர், ஹையஸ்ட். இங்க என்ன வார்த்தை பயன்படுத்தணும்? Can someone say? Is high, higher, highest? இருக்கிறதுலே பெருசான மவுண்டன் பீக் எதுனா மவுண்ட் எவரெஸ்ட் தான். இஸ் தி ஹையஸ்ட். எப்படி மேம் ஹையஸ்ட்னு சொல்றீங்க? மோஸ்ட் ஹை அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? மோஸ்ட் ஹைன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, இங்க சிலபல்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப குறைச்ச அளவுல தான் இருக்கு சிலபல்ஸ், எழுத்துக்கள். அததான் நான் சிலபல்ஸ்ன்னு சொல்றேன். இப்ப இன்ட்ரெஸ்டிங், பியூட்டிஃபுல் இந்த வார்த்தைகள்ல கவனிச்சோம்னா எத்தனை சிலபல்ஸ்? இன்டரெஸ்டிங் is having more syllables, whereas this word is having very few syllables. அது மட்டும் இல்லாம இங்க என்ன ஆகுது? இருக்கிறதுலயே பெரிய ஹையஸ்ட், பெரிதாக இருக்கக்கூடிய மவுண்டன் பீக் எது பெருசு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா மவுண்ட் எவரெஸ்ட் தான். So Mount Everest is the highest mountain peak in the world. The ஆர்டிகல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. In the world, உலகத்திலேயே. Comparison is among the various mountain peaks in the world. மொத்த உலகத்திலுமே கம்பேர் பண்ணி பார்த்துதான் மவுண்ட் எவரெஸ்ட் தான் இருக்கிறதே ஹையஸ்ட் பீக்னு சொல்லப்படுது. So you need to write highest. He is the dash in the class. He is the most brilliant boy in the class. Brilliant, brillianter, brilliantest அப்படின்னு சொல்ல மாட்டோம். More, most. He is more brilliant than me. அவன் என்னை விட புத்திசாலியான பையன். கிளாஸ்லயே ரொம்ப புத்திசாலியான பையன். So comparison is more than two boys. More than two people. இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் ஒப்பிடலானது ஏற்படுத்தப்படுகிறது. The most stone is dash than wood. Stone is heavier. மரத்தை விட கல்லுக்கு எடை கூடுதலாக இருக்கிறது, கனமாக இருக்கிறது. ஸ்டோன் இஸ் ஹெவியர் தேன் wood. அதை விட இதில் கனம் அதிகம். டூ திங்ஸ் ஆர் கம்பேர்ட். ஒன்னு ஸ்டோன், இன்னொன்னு wood. So exactly two things are compared. Exactly two things are comparedனா comparative degree of comparison தான் நம்ம உபயோகிக்கணும். Heavy, heavier, heaviest. Honesty is the dash policy. Honesty is the good policy அப்படின்னு சொல்லுவோமா? சில அட்ஜெக்டிவ்ஸ் irregular ஃபார்ம்ல இருக்கும். Good, better, best. Bad, worse, worst. So honesty is the best policy. The irregular form, good, gooder, goodestங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. இந்த வார்த்தைக்கான சூப்பர்லேட்டிவ் டிகிரி வார்த்தை என்ன பயன்படுத்துவோம்னா பெஸ்ட். நேர்மையா இருக்கிறதுனா ஒரு சிறந்த பழக்க வழக்கம். ரொம்ப நேர்மையா இருக்கணும், அதுதான் பெஸ்ட் பாலிசி. அதுக்கு ஈடு இணை வேற எதுவும் கிடையாது. You may make note of these answers and wait for a moment. I'll just wait for a minute.
We need to put has, have, had for these set of words. நிகழ்காலத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் ஹாஸும் ஹாவும். ஹேடுங்கிற வார்த்தை கடந்த காலம் அல்லது இறந்த காலத்தை நம்ம உபயோகிப்போம். என்கிட்ட 3 பைகள் இருக்கின்றன. I have when the subject is I. எந்தெந்த சப்ஜெக்டுக்கு நம்ம has உபயோகிப்போம், என்ன சப்ஜெக்ட்களுக்கு have பயன்படுத்துவோம்னு we had seen few days back. I hope you remember it. இந்த has பயன்படுத்துவோம், எப்போ have பயன்படுத்துவோம். என்கிட்ட 3 பைகள் இருக்கின்றன. I has 3 bags சொல்ல மாட்டோம். When it is first person singular, முதலாவது நபரை பத்தி பேசும் பொழுது அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை have. என்கிட்ட 3 பைகள் இருக்கின்றன. She dashed a very cute puppy when she was young. She has a very cute puppy. சொல்லலாமா மேம்? அவகிட்ட ஒரு அழகான நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னு சொன்னான். சென்டென்ஸ் வந்து ஒருவேளை இதோடயே முடிஞ்சதுன்னு வச்சுப்போமே. அதாவது if at all my sentence was only till here. இது வரைக்கும் மட்டும்தான் சென்டென்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அவகிட்ட ஒரு அழகான நாய்க்குட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனா இங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன இருக்கு? when she was young, அவ சின்ன வயசுல இருந்த பொழுது அவகிட்ட ஒரு அழகான பப்பி, ஒரு நாய்க்குட்டி இருந்தது. இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் தி பிரசன்ட், இட்ஸ் டாக்கிங் அபவுட் தி பாஸ்ட். எப்படி மேம் தெரியும் பாஸ்ட் கடந்த காலத்தை பத்தி பேசுறாங்கன்னு எப்படி தெரியும்? வாஸ் யங், அவள் சிறு வயதில் இருந்த பொழுது அவளிடம் ஒரு அழகான நாய்க்குட்டி இருந்தது. இப்ப பத்தி பேசுறோமா கடந்த காலத்தை பத்தி பேசுறோமா? அவளுடைய கடந்த காலத்தை பத்தி பேசுறோம். எப்படி தெரியும்? she was youngங்கிற இந்த சென்டென்ஸை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியும். இறந்த காலம் அல்லது கடந்த காலத்தை பத்தி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் இந்த இடத்துல நம்ம ஹேஸும் ஹேவும் எழுத முடியுமா? முடியாது. இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்? she had a very cute puppy when she was young. அவளிடம் ஒரு அழகான நாய்க்குட்டி இருந்தது இப்பொழுது அவள் சிறு வயதில் இருந்த பொழுது. she had நிகழ்காலத்தை பத்தி பேசல, கடந்த காலத்தை பத்தி பேசப்படுறது. அதனாலதான் ஹேடுங்கிற வார்த்தையை நம்ம இங்கே எழுதுறோம். புரியுதா எல்லாருக்கும்? ஏன் இந்த இடத்துல ஹேட் எழுதுறோம்னு? ஏன் ஹேஸ் எழுத முடியாது? ஷீ வந்ததுன்னா தேர்ட் பர்சன் சிங்கிளாருங்கிற பொழுது ஷீ ஹேஸ் அ கியூட் பப்பி அப்படின்னு சொல்லுவோம். அது கரெக்ட் தான். அது அவளை பத்தி மட்டும் சொல்லப்படுறது. நிகழ்காலத்துல இருக்கு அப்படின்னா ஷீ ஹேஸ் அ வெரி கியூட் பப்பி, அவள்கிட்ட ஒரு அழகான நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னு நம்ம எழுதலாம். வெரி குட்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் பின்தொடர்ந்து வர சென்டென்ஸ்ல அவள் சிறு வயதில் இருந்த பொழுது என்ற ஒரு வாக்கியமானது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியம் இருப்பது காரணத்தினால் நாம் இங்க எழுதக்கூடிய வேர்பானது had என்றுதான் எழுத வேண்டும். ஏனால் had என்ற வார்த்தை தான் இறந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். She had a very cute puppy when she was young. It's not talking about the present, it's talking about the past. நேத்திக்கு நமக்கு லீவ் இருந்தது. We had holiday yesterday. We had holiday yesterday. நேத்திக்கு நமக்கு லீவ் இருந்தது. நமக்கு we. I had holiday yesterday. We had holiday yesterday.
she had. இந்த hadங்கிற வார்த்தை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொருந்தும். Irrespective of the subject, the word had is common. இப்ப ஐனா ஹாவும் ஷீனா ஹாஸும் எப்படி நிகழ்காலத்துல பயன்படுத்துறோமோ அது போல கிடையாது ஹேடுக்கு. எல்லா சப்ஜெக்டுகளுக்கும் நம்ம உபயோகிப்போம். there is no discretion. I dash 2 cats and a cat. என்கிட்ட 2 நாய்களும் பூனையும் இருக்கிறது. I have. என்னிடம். I have. I has அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். we had. ஜூலை ஹேஸ். எப்பவுமே ஜூலைக்கு 31 நாட்கள் தானே. இந்த வருஷம் 31 நாட்கள் இருக்கும், போன வருஷம் 30 நாள் தான் இருக்கும்னு ஏதாவது இருக்கா என்ன? இட் இஸ் தி சேம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி ஜூலைக்கு 31 நாட்கள் தான் இருக்கும். ஸோ ஜூலை ஹேஸ் 31 days. யூ டேஷ் அ பிக் ஹவுஸ். உங்ககிட்ட ஒரு பெரிய வீடு இருக்கு. யூ ஹாவ் அ பிக் ஹவுஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டோன் ஹவ் யூ டெல். உங்ககிட்ட ஒரு பெரிய வீடு இருந்தது அப்படின்னு சொன்னா யூ ஹேட் அ பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிருக்கலாம். உங்ககிட்ட ஒரு பெரிய வீடு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா யூ ஹாவ் அ பிக் ஹவுஸ். அதற்கு 4 கால்கள் இருக்கின்றன. இட் ஹாஸ் 4 legs. அதற்கு 4 கால்கள் இருக்கின்றன. நிஷா டேஷ் அ பர்த்டே பார்ட்டி எஸ்டர்டே. எஸ்டர்டே நிஷா had a birthday party yesterday. they dash exam day after tomorrow. அவர்களுக்கு நாளைக்கு மறுநாள் பரீட்சை இருக்கின்றன. they have. ஏன் மேம் they had எழுதக்கூடாது? நான் நாளைக்கு அவங்களுக்கு பரீட்சை இருக்குங்கிறதா சென்டென்ஸே. நாளைக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபியூச்சர் டென்ஸ். கடந்த காலத்தை பத்தி பேசுறோமா? இல்ல, நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு அவங்களுக்கு பரீட்சை இருக்கு. So it is going to be future tense. So it is future tense. They have. They have exam day after tomorrow. அவர்களுக்கு இருக்கும்னா தான் they will have exam day after tomorrow. இங்க கேட்கப்பட்ட கேள்வியே has, have, had தான் எழுதணுங்கிறதான் கேள்வியே. அதனால you just write have over here. My sister dash many books. என்னுடைய சகோதரியிடம் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. என்னுடைய சகோதரியிடம் நிறைய புத்தகங்கள் இருந்தனர். My sister had many books அதுவும் சொல்லலாம். My sister has many books சொல்லலாம். என்னுடைய சகோதரியிடம். Next you need to match the correct response. கேள்விக்கு தகுந்த பதில நம்ம சரியான பதில மேட்ச் செய்யணும். Are you ready அனில்? அனில் நீ தயாராயிட்டியா? Yes, I took it. Yes, I had long back. Not yet, wait a minute. Yes, I have put it. I'll do it. நான் செஞ்சிடறேன். Are you ready அனில்? Not yet. Wait a minute. So for first one is C. 1C. Did you put our bags to the bus? Did you put? Yes, I have put it. Don't forget to water the plants. And do it.
நான் செஞ்சிடறேன். Amal, I think you had lunch. Yes, I had long time back. ஆமா, நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டேன். ஓ B. Did you take your magic broom? Yes, I took it. 5A. நான் எடுத்துட்டேன். One moment. Discuss one more question. Then we need to underline the correct answer. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல இருந்து நம்ம சரியான பதில்களை தேர்ந்தெடுக்கணும். Listen carefully. You dash listen to them. கவனத்தோட கேளு. நீ கட்டாயமா அவங்க பேசுறத கேட்டே ஆகணும். You should listen to them. You would listen to themனா நீ கேட்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துரும். கவனத்தோட கேளு. நீ கண்டிப்பா அவங்க பேசுறத கேட்டே ஆகணும். You should அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இங்க சரியான பதிலா இருக்கு. நீ கேட்டா கேட்கலாம் அப்படிங்கிற பொழுது would சொல்லுவோம். There dash a party at the hotel. ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி இருக்க போகுது. There is a party. Workers dash in the factory last evening. தொழிலாளிகள் ஃபேக்டரியில் போன நேத்திக்கு சாயங்காலம் இருந்தனர். ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் இந்த வார்த்தை வந்து சிங்குலரா ப்ளூரலா? இட் இஸ் அ ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ப்ளூரல் ஃபார்ம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை தான் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல இருக்கும். ஸோ ஒர்க்கர்ஸ் வேர் இன் தி ஃபேக்டரி லாஸ்ட் ஈவினிங். Workers were in the factory last evening. There dash a dog show tomorrow. நாளைக்கு ஒரு டாக் ஷோ இருக்க போகுது. There will be. It is going to be something about tomorrow. நாளைக்கு எதிர்காலத்தை பத்தி. When it is about future tense, we'll write will. This word will be there. There will be a dog show tomorrow. Last year students had a place to study. போன வருஷம் மாணவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது படிக்கிறதுக்கு. had இருந்தது இருந்தது கடந்த காலத்தை பத்தி பேசுது. எதை வச்சு தெரியும்? லாஸ்ட் இயர்ங்கிற வார்த்தை இருப்பதனால. டேஷ் யூ லைக் அ கப் ஆஃப் காஃபி. நீ ஒரு காஃபி குடிக்க விருப்பப்படுறியா? would you like a cup of coffee? நீ எனக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி குடுக்குறியா அப்படின்னா கேன் யூ கிவ் மீ அ கப் ஆஃப் காஃபின்னு சொல்லலாம். நீ காஃபி குடிக்க விருப்பப்படுறியா அப்படிங்கிற பொழுது would you like to have a cup of coffee ன்னு சொல்லுவோம். There dash some students in dancing room. There are some students. சில சில மாணவர்கள் அந்த நடன அறையில் இருக்கின்றனர். There are some students. மாணவர்கள். அதனால பி ஃபார்ம் ஆஃப் verb are என்று பயன்படுத்தப்படுகிறது. நீ இப்ப போலாம். You can go now. கரெக்டான மாடல் verb எது? You can go now. You dash litter the streets. தெருக்கள்ல நீ குப்பைய கொட்டக்கூடாது, அசுத்தம் செய்யக்கூடாது. You mustn't.
You mustn't செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. You mustn't litter the streets. One last question. Later then, after that, I'll end the session. Kindly excuse me. One more question. There dash any interesting books for me. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் எதுவுமே எனக்கு இல்ல. There weren't புத்தகங்கள் அப்படிங்கிற பொழுது நமக்கு என்ன தெரிய வருது? பன்மை வார்த்தை தான் புக்ஸ், புத்தகங்கள். அதனால வேரண்ட் வார்த்தையை தான் நம்ம இங்க தேர்ந்தெடுக்கணும். ஏதாவது ஒரு புத்தகத்தை பத்தி பேசப்படுதுன்னா there wasn't any interesting book for me சொல்லணும். புத்தகங்கள் அப்படிங்கிற பொழுது there weren't any interesting books for me. இந்த ஆப்ஷன் தான் சரியான பதில். Okay. I hope these questions had helped you how you have to answer these kind of questions in the exam. Any doubts to anyone, please ask me. அதுக்காக சந்தேகம் தான் நீங்க என்கிட்ட கேட்கலாம். Okay. Right. That is it for the day. I shall end my session over here. We will again meet the next session. Thank you, friends. நன்றி, வணக்கம்.